ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சின்ன சேவிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நான் ஒரு உண்டியல் வச்சிருக்கேன். இதில் ஒரு 150 ரூபா 200 நான் ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கேன். ஆனால் வந்து அதுக்கப்புறம் நான் போடவே இல்லை. நான் அதில் காசு இல்லைன்னு சொல்லிட்டு நான் போடவே இல்லை. இப்போ வந்து இந்த தாம்பலம் பையெல்லாம் தைக்கிறதுனால நான் வந்து ஒரு சின்ன ஒரு சேமிப்பு நான் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து ஒரு 5000 வந்து நான் போட்டு வச்சிருக்கேன். இதில் எழுதி வச்சிருக்கேன். இப்போ நான் டெய்லி என் கையில் உள்ள காசை வந்து நான் வந்து 10 ரூபா இருந்தாலும் 10 ரூபா போடுவேன், 20 ரூபா இருந்தாலும் 20 ரூபா போடுவேன், 50 ரூபா இருந்தாலும் 50 ரூபா போடுவேன். நம்ம கையில் இருக்கிற காசை வந்து இந்த உண்டியில் போட்டு வச்சுட்டோம்னா லாஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து ஒரு 4400 ரூபா நம்மளுக்கு வந்து இந்த உண்டியில் நம்மளுக்கு இருக்கும். சரிங்களா? இந்த அமௌண்ட்டுக்கு நான் எழுதி வச்சிருக்க அமௌண்ட் தான் இதில் இருக்கும். சரிங்களா? நம்ம கையில் இருக்கிற காசை வந்து டெய்லியும் நம்ம போட்டோம்னாலே நம்மளுக்கு வந்து தேவைப்படுற நேரத்தில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அது பெரிய அமௌண்ட் தான் நம்மளுக்கு. எப்படியாச்சும் நம்ம கையில் ஒரு 10 ரூபாயாச்சும் இருக்கும். டெய்லியும் ஒரு 10 ரூபாய் 20 ரூபாயாச்சும் நம்மகிட்ட இல்லாமல் இருக்காது. இருக்கிறப்ப போட்டுக்கலாம், இல்லாதப்போ நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுறலாம். இருக்கிறப்ப கண்டிப்பாக போட்டு வச்சிங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. இந்த உண்டியில் நான் போடுறதே இல்லை காசு. நான் போடாமல் அப்படியே தான் வச்சிருக்கேன். பாதி போட்டிருக்கேன். அதோட போடவே இல்லை. ஏன்னா எனக்கு வந்து லோன் கட்டுறது அந்த மாதிரி எனக்கு வந்து செலவுகள் இருந்துச்சு. அதனால நான் வந்து போடவே இல்லை. அதோட சரி ஒரு நோட்டில் நான் இந்த மாதிரி எழுதி டெய்லி வந்து நான் இந்த மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அதனால் நான் வந்து இந்த மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணணுன்ட்டு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா என்னோட சேர்ந்து இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து ஃபுல்லாக சேர்த்துட்டு உண்டியில் உடச்சி நம்ம வந்து பார்க்கலாம். அது ஒரு நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான் இந்த மாதிரி நம்ம வந்து சேர்க்குறதுல. சரிங்களா? என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த மாதிரி உண்டியலில் காசு போட்டு வைக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேர்ந்து நீங்களும் சேர்த்து வைங்க. நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இது. சரிங்களா? நம்ம வந்து இந்த மாதத்துலேருந்து நம்ம வந்து 1ஆம் தேதியிலேருந்து கரெக்டாக சேர்த்து வைக்க போகிறோம். நம்ம கையில் எவ்வளோ இருக்கோ நம்ம போடலாம். 50 ரூபா இருந்தால் கூட 50 ரூபா போடலாம், 20 ரூபா இருந்தால் கூட 20 ரூபா போடலாம், 10 ரூபா இருந்தால் கூட நம்ம 10 ரூபா போடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? நம்ம வந்து இதில் உள்ள அமௌண்ட்டை நம்ம ஃபுல்லாக வந்து போட்டு முடிச்சிடணும். இது வரைக்கும் ஃபுல்லாக போட்டு முடிச்சிடணும். நம்மளுக்கு வந்து லாஸ்ட்டாக பார்க்கும்போது 4400 ரூபா இருக்கும் நம்மளுக்கு. இந்த அமௌண்ட் இதில் ஃபுல்லாக நான் போட்டு வச்சிருக்கிறதுல ஃபுல்லாக அமௌண்ட் பார்த்தோன்னா அவ்வளோ இருக்கும். சரிங்களா? என் கூட சேர்ந்து யார் யார் சேர்க்குறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னையிலேருந்து நம்ம வந்து உண்டியில் சேர்க்குற பழக்கத்தை கொண்டு வருவோம். சரிங்களா? உங்கள் வீட்டில் சின்ன சின்ன பிள்ளைங்க இருந்துச்சுன்னா அதுங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு 10 ரூபானாலும் 10 ரூபா போடலாம், 20 ரூபா இருந்தாலும் 20 ரூபா போடலாம். சரிங்களா? என் கூட சேர்ந்து நீங்களும் ஜாயின் பண்ணுறாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து இன்னிலேருந்து நம்ம வந்து நம்ம கையில் இருக்கிற 10 ரூபா இருந்தால் கூட நம்ம உண்டியில் போடலாம். சரிங்களா? என்னோட சேர்ந்து நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள் யார் யார் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து சேவிங்ஸ் வந்து நம்ம பண்ணலாம். என் கையில் இன்றைக்கி ஒரு 10 ரூபா தாங்க இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு 10 ரூபா இருந்துச்சு. நான் இந்த 10 ரூபாயை நான் உண்டியில் போட்டுறேன். இந்த 10 ரூபாயை நான் இன்றைக்கி நான் உண்டியில் போட்டுட்டேன். சரிங்களா? நான் போட்டுட்டு நான் இந்த 10 ரூபாயை வந்து நான் வந்து டிக் பண்ணிடுறேன். இன்றைக்கி நான் 10 ரூபா போட்டுட்டேன். நாளைக்கு என் கையில் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. 20 ரூபா கூட போடலாம், 50 ரூபா கூட போடலாம், இல்லை 10 ரூபா கூட நான் போடலாம். அதே மாதிரி நம்ம வந்து இது ஃபுல்லாக சேர்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு பல்கான ஒரு அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? இதை நம்ம கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நம்ம சேர்க்குற பழக்கத்தை நம்ம வந்து பிள்ளைங்களுக்கும் கொண்டு வரணும். நம்மளும் இதே மாதிரி சேவிங்ஸ் பண்ணணும். நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம சேர்த்து வச்சோன்னா நம்மளுக்கு இல்லாத நேரத்துக்கு நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இது பெரிய அமௌண்ட்டாக தான் இருக்கும் இந்த அமௌண்ட்டு. இதே மாதிரி நீங்களும் சேர்த்து வைக்க பழகிக்கோங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.